ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான நிறைய கேஜெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில கேஜெட்ஸ் வாங்க வேணான்னே நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் போடணும்னு இல்லை, நல்லா இல்லாதையும் போட்டேன்னா தான் உங்களுக்கு தெரியும் எது நல்லா இல்லை அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணது எல்லாமே. அண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்டும் கூட. ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஸ்கிட்டோ கில்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 4 முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜிப்பர் வச்சுருக்காங்க, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. அடுத்து சார்ஜ் போடுறதுக்கான யூஎஸ்பி கேபிள் வச்சுருக்காங்க. மூணாவதாக ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சப்போஸ் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜிப்பருக்கு வரலாம். இதில் பாட்டமில் வந்துட்டு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும்னு தேவையில்லை. அதே போல் டாப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பேட்டரி உள்ளே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக அதை சீல் பண்ணியிருப்பாங்க, அந்த சீலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஒர்க் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இதில் ஹேங் பண்ணுறதுக்கான ஒரு ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் இதில் பார்க்கக்கூடியது, இது ரொம்பவே போர்ட்டபிளாக இருக்கனால எங்கே வேணால் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒவ்வொரு தாட்டியும் பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் தேவையில்லை. நார்மலாக நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணியே இதை சார்ஜும் நம்மளால் போட்டுக்க முடியுது. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் IPX4 சப்போர்ட் இருக்கனால ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் ரெயினில் வந்துருச்சு இல்லை மேலே தண்ணி இனி கொட்டிருச்சு அப்படின்னா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கொசு பேட்லாம் இந்த பிரச்சனை அடிக்கடி வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் இங்கே இல்லை. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே எல்இடி லைட் கொடுத்துருக்கனால ஸோ வெளியில் எங்கேனாவது போகிறீங்க இல்லை அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு லேம்பு தேவைப்படுது அப்படின்னா இதையே லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து தான் ரொம்பவே முக்கியமானது. நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க கொசு பேட்டில் எப்படி கொசு பட்டவுடனே அது இறந்து போயிருதோ அதே போல் தான் இதுவும் ஒர்க் ஆகும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா யூவி லைட் எரியும். இது எதுக்காக அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மஸ்கிட்டோவையும் அது கவர் பண்ணி இழுக்கும். ஸோ அது கிட்ட வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜிப்பரில் ஆக்சிடென்ட் ஆகி அது இறந்து போயிடும். ஸோ ஈஸியாக கில் பண்ணிடலாம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பேட்டில் யூஸ் பண்ணுமோ இல்லை எதுவுமே பண்ணணும்னு தேவையில்லை. ஈஸியாக ஒர்க் ஆகுது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 720 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். பட் லிமிட்டட் ஆஃபர் தான். இதை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் banggood.com வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஆக்சுவலாக 1450 ரூபா இந்த ரேஞ்ச் போட்டிருப்பாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வியூ கார்ட் அண்ட் செக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுங்க. இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணுங்கள். அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 720 ரூபா அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீட் டு செக் அவுட்டுன்னு கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடில் உங்கள் கிரெடிட் கார்டு இல்லை பேடிஎம் பேப்பல் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் உங்ககிட்ட பேன் ஐடி இருந்தது அப்படின்னா அதை கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது இந்த கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இந்த கூப்பன் கோடும் கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் கத்தியெல்லாம் அடிக்கடி நம்ம வாங்கிட்டே இருப்போம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ இதனால் சீக்கிரமே அது மழுங்கி போன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு வேறு தான் வாங்குவோம். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட் பார்த்தோம் அப்படின்னா நைஃப் எல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ப்னர் இருக்குது. ஸோ அந்த ஷார்ப்னர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 350 ரூபாலேருந்து 400 ரூபாக்குள்ளே ப்ரைஸ் வருது. நான் கீழே அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை நீங்கள் டேரெக்டாகவும் பார்த்து வாங்கிக்க முடியும். ஸோ ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான், அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப்னரில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த இதில் வச்சுட்டு 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தாட்டி இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். எகைன் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் இருக்க அந்த ஃபைன் டியூன் பண்ணுறதுல எகைன் வச்சுட்டு ஒரு 5-6 வாட்டி நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி பண்ணியும் சப்போஸ் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 2 தாட்டி 3 தாட்டி பண்ணோம் அப்படின்னாலே நல்லா ஷார்ப் ஆயிடுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிறையா நைஃப் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப் கூல் பிராண்டில் ரீசெண்டாக லான்ச் பண்ண லெஷ் அப்படின்ற ஷோல்டர் லேப்டாப் பேக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எதுக்காக யூஸ் அப்படின்றது
அதிக ப்ரைஸ் உள்ள லேப்டாப் வச்சுருக்கீங்க, இல்லை மேக்புக் ப்ரோ இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்பவே சின்னதாக இருக்கும். கீழே போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். வெளியில் எங்கேனாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் சேஃப்டி நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறங்கும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாகவே இது லெதரில் மேக் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஹைலைட்டாக இருக்குது. அடுத்தது இதில் வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடாப்டர் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கும் சில டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரண்ட் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டேப்லெட் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிளேஸ் ரொம்பவே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த குஷன் மாடல் வந்துட்டு ரொம்பவே சேஃப்டியாக வச்சுருக்கும். சப்போஸ் நீங்கள் கையை வச்சு ஏதாவது அழுத்தினாலும் சரி, இல்லாட்டி தெரியாமல் கீழே விழுந்துட்டாலும் சரி, 100% உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இது ரொம்பவே கேரண்டியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸும் அதுக்கு தக்கன லெதர் இருக்கனால கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ நீங்கள் மேக்புக்லாம் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது OnePlusல ரீசெண்டாக லான்ச் பண்ண வாப் 30 வாட்ஸ் கார்டு அடாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அடாப்டர் வந்து OnePlus மொபைலுக்கு தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும், ஃபாஸ்ட் சார்ஜிங். மற்ற மொபைலையும் சார்ஜ் போடலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க இதில் அந்த அடாப்டர் ப்ளஸ் சார்ஜ் போகிறதுக்கான ஸ்பெசிஃபிக் கேபிளுமே இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் யூஸ் பண்ணால் தான் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து OnePlus மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் 30 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்கனால நீங்கள் காரில் போகிறீங்க, ஒரு 20 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி சார்ஜ் ஏறின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேனாவது போகிறீங்க அப்படின்னும் போது கவலைப்படாமல் நீங்கள் வந்து போகலாம், காரில் போகும்போது கூட சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட 2000 ரூபாய் போட்டிருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நீங்கள் OnePlus மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கிமி அப்படின்ற இந்த ஒரு ட்ரிம்மர் தான். இந்த ஒரே ட்ரிம்மரில் நம்மளால் 3 விஷயங்கள் பண்ண முடியுது. ஒன்று ட்ரிம் பண்ணிக்கலாம், ஷேவ் பண்ணிக்கலாம், நோஸில் இருக்கக்கூடிய ஹேரை கூட கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட ப்ரைஸும் பார்க்கும்போது ரொம்ப ரீசனபிளாக 1200 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பரவாயில்ல, நல்ல ஒரு ப்ரைஸ் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிம்மர்லேருந்து இன்னொரு ட்ரிம்மருக்கு மாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான். ஸோ ஒவ்வொரு தாட்டியுமே வந்து உடஞ்சிடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நான் ஷேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது முடியெல்லாம் வந்து அப்படி புடுங்குற மாதிரி இருந்தது. ரொம்பவே கஷ்டமாக பெயின்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ அதனால தான் இதை நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏன் வாங்க வேணாம்னு சஜஸ்ட் பண்ணுறேன்னு தனி ஒரு வீடியோ போடுறேன்னா, சப்போஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வாங்கிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வாங்க வேணாம் அப்படின்றேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிலிப்ஸில் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ட்ரிம்மர் ஒன்று வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்தவொடனே அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாரின்லாம் நிறைய பேரோட வீட்டில் நம்ம வந்து இந்த மூவிஸில் பார்க்கும் போதெல்லாம் இது இருக்கும். என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஒயிட் போர்ட் ஷீட் தான் இது வந்துட்டு. ஸோ நார்மலாக உங்களோட ஃப்ரிட்ஜில் இல்லை உங்களோட பீரோலாம் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு மேக்னெட் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டோர் வந்துட்டு ஸ்டீலில் இருந்தது அப்படின்னா இது டேரெக்டாக நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். வேணாம் அப்படின்னா எடுத்து வேறு இடத்துலையும் ஒட்டிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூட 3 பென் வந்து கொடுக்குறாங்க, மார்க்கர் பென் வந்துட்டு. நீங்கள் எழுதணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து இதில் எழுதிப்பாங்க, மார்க் பண்ணிப்பாங்க, ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லை ட்ரா பண்ணணும் அப்படின்னும் போது இதிலேயே வரையலாம், எல்லாமே பண்ணலாம். எரேஸ் பண்ணுறது சும்மா நம்ம நார்மல் கிளாத்லேயே பண்ணலாம். இவங்க ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு எரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக வாங்கி கொடுங்க. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 400 ரூபாய் வருது. பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் யூஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதில் ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சவுண்ட் ஒன்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண 10,000 mAh கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பவர் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க சொல்லக்கூடியது இந்த பவர் பேங்க் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இந்த பவர் பேங்க் சின்னதாக சார்ஜ் போடுறதுக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. ஆன் பண்ணால் 4 இண்டிகேட் லைட் இருக்குது. ஒவ்வொன்றுமே 25% வந்துட்டு இண்டிகேட் பண்ணி காட்டும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலேயுமே வந்துட்டு ரேபிட் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.4 ஆம்ஸ் அவுட்புட் வரக்கூடியது. பட் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா ஒரு இதில் மட்டும்தான் நீங்கள் வந்து ரேபிட் சார்ஜ் பண்ண முடியும். இன்னொரு மொபைல் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நார்மல் சார்ஜிங் தான் ஏறும். ஸோ நார்மல் சார்ஜிங் வேணாம், எனக்கு ரேபிட் சார்ஜ் வேணும் அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்துட்டு மட்டும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees வந்து சொல்கிறாங்க. ஸோ வாங்கலாமா அப்படின்னு என்னை கேட்டிங்க அப்படின்னா இதோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து
வாங்கலாம். பட் இதை விட குறைந்த விலையில் இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் இல்ல சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.